வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 3 பார்த்துட்டு இருக்கோம். அங்கிகளின் கூர்ப்பும் பல்வகமையும். அதுல நான் பார்த்துட்டு 3.2.4 ராச்சியம் பிளான்டேனுள் அடங்கும் அங்கிகளின் பல்வகமை. அப்ப இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது வித்து தாவரங்கள், சீட் பிளான்ட்ஸ். வித்து தாவரங்கள். தாவரங்களை பிரதானமாக நாங்க ரெண்டா பிரிச்சோம். கலனற்ற தாவரங்கள், கலந்தாவரங்கள். கலந்தாவரங்களையும் ரெண்டா பிரிப்போம். வித்துக்கள் அற்ற கலந்தாவரங்கள், அடுத்து வித்துக்களை கொண்ட கலந்தாவரங்கள். அப்ப அந்த கேட்டகரிகளுக்கும் வந்துட்டோம். நாங்க வித்து தாவரங்களுக்கு வந்துட்டோம். தானே? இந்த பாச்சட் கோட்டு படம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? பாச்சட் கோட்டு படத்துல தாவர கூட்டங்களை பிரதானமாக ரெண்டா. கலன்றிய தாவரம் யாரு? பிரயோஃபைட்டா. அந்த மூன்று வரும். ஹெப்படோபைட்டா, பிரயோஃபைட்டா, என்டோசோரோஃபைட்டா. கலந்தாவரங்கள் சிக்கலான கலன் தொகுதியை கொண்டவை. வித்துக்களற்ற கலன் தாவரம் வித்து தாவரம்னு பிரிக்கிறோம். வித்து தாவரம் தான் சிக்கலான கலன் தொகுதியை கொண்டிருக்கும், வித்துக்களையும் தோற்றுவிக்கும். அப்ப இங்க வித்து தாவரங்கள்ல ரெண்டு கூட்டங்கள் இருக்கு, ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். அப்ப வித்து தாவரங்கள்ல இந்த ஜிம்னோஸ்பெர்ம் வித்துகள் அறைகளால் சூழப்பட்டிருக்காது. ஏன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வித்துகள் அறைகளால் சூழப்பட்டிருக்கும். யோசிப்போம், இது ஒரு வித்து நோப்பம். ஆனைக்கொய்யா வித்து. ஆனைக்கொய்யா வித்துட வித்து அறையால் சூழப்பட்டிருக்கு தானே? அறையால் சூழப்பட்டிருக்கு. சரியா? இது மாவித்து நோப்பமே, அதுவும் அறையொன்றால் சூழப்பட்டிருக்கும். அப்ப வித்து மூடப்பட்டிருக்கு. இதான் அந்த மூடப்பட்ட அறை. அதான் மூடப்பட்ட அறை. ஓகே. டாபிக் சீட் பிளான்ட்ஸ், வித்து தாவரங்கள். சரியா? அப்ப வித்துக்களை கொண்டிருக்கும் கலந்தாவரங்கள் வித்து தாவரங்கள் அழைக்கப்படும். வித்துக்கள் இருக்கணும். ஓகே. வித்துக்களை கொண்டிருக்கின்ற கலந்தாவரங்கள் வித்து தாவரங்கள் அழைக்கப்படும். இப்ப உயிர் வாழும் தாவர இனங்கள்ல பெருமளவில் பிரதிநிதித்துவப்படுது. இப்ப பூமியில நீங்க பார்க்கும் போது அதிக அளவு இருக்கிறது, பெருமளவு இருக்கிறது வித்து தாவரங்கள். சரியா? வித்து தாவரங்கள்ல குடித்தொகை அதிகம். பூமியில அதிக இன எண்ணிக்கையில அதிக இனப்பல்லுமை கொண்டது. அப்படின்னா நிறைய இனங்கள் இருக்கும். அதே மாதிரி அதிக எண்ணிக்கையிலும் இருக்கும் வித்து தாவரங்கள். சரியா? ரெண்டு கதை நான் சொன்னேன். இனங்கள் அதிகம் வித்து தாவரங்கள்ல, இனங்கள் அதிகம், அதே மாதிரி எண்ணிக்கையும் அதிகம். எண்ணிக்கையும் அதிகம். விலங்குகளை பத்தி பேசும்போது விலங்குகள்ல அதிக இன அங்கிகள் இருக்கிறது. இதுல பார்ப்பீங்களா இருந்தா ஆத்ரோபோடால. ஆத்ரோபோடால தான் அதிக இனப்பல்லுமை அதிகமா இருக்கும் ஆத்ரோபோடால. சரியா? அப்ப வித்துகள் முதிர் உருகின்ற மூடப்பட்ட அறை இருக்கா அல்லது இல்லையா, காணப்படுகின்ற அல்லது காணப்படாத தன்மையின் அடிப்படையில் வித்து தாவரங்கள் ரெண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம். அப்ப ஜிம்னோஸ்பெர்ம் நிர்வாண வித்து. அப்ப வித்த மூடி அந்த அறை இல்ல. ஆஞ்சியோஸ்பெர்ம் வித்த மூடி அறை இருக்கு. தான் சொல்றாங்க நிர்வாண வித்து கொண்ட தாவரங்கள் ஆகும். ரைட்? அப்ப ஆஞ்சியோஸ்பெர்ம்ல மூடப்பட்ட அல்லது அறைகள் சூழப்பட்டிருக்கிறது. வித்துகள் அறைகளால் சூழப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப ஆஞ்சியோஸ்பெர்ம் பூக்கும் தாவரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கும் வித்து தாவர கூட்டம். பூக்கும் தாவரங்கள் அனைத்தும் வரக்கூடும். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், வித்து தாவரங்கள். வித்து தாவரம். வித்து தாவரத்தை நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க. என்னண்டு? வித்து மூடி இலி. இங்க வித்து
மூடி யுளி. சரியா? அப்ப இது நிர்வாண வித்து. நிர்வாண வித்து, நிர்வாண வித்தை உருவாக்குற தாவரங்கள். இங்க வித்து வந்து அறையால் மூடப்பட்டிருக்கும். இதுல சகல யார் வருவா? பூக்கும் தாவரங்கள். ஏன்னா வித்து மூடி யுளில ஒரே ஒரு கணம் தான் இருக்கு. என்ன கணம்? ஃபைலம் என்தோ. ஃபைலம் என்தோ ஃபைலம். தானே? அப்ப இங்க 3 கணங்கள் இருக்கு. என்ன 3 கணங்கள்? ஃபைலம், நான் எழுதல, சைக்கடோஃபைட்டா. ஃபைலம் சைக்கடோஃபைட்டா. அடுத்து ஃபைலம் கொனிஃபெரோ. கொனிஃபெரோஃபைட்டா. அடுத்து ஃபைலம் நெட்டோஃபைட்டா அல்லது நீட்டோஃபைட்டா. சரியா? அப்ப வித்து மூடி யுளி பூக்குந்தாத்துல ஒரே ஒரு ஃபைலம், ஒரே ஒரு கணம். வித்து மூடி இலில 3 கணங்கள் இருக்கு. இல்லைங்களா? ஓகே. அப்ப இங்க வித்து மூடி யுளில, வித்து மூடி யுளி அல்லது சகல பூக்குந்தாவரம்னு சொல்றோம் தானே? அப்ப இங்க பூக்குந்தாவரங்கள் அப்ப பூக்களை உருவாக்கும். இது பூக்களை உருவாக்கும். பூக்களை உருவாக்கும். அறைகள் வந்து வித்து வந்து அறையால் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றோம் தானே? வித்துகள் அறையால் பாதுகாக்கப்படுது. சரியா? பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றோம். உண்மையில அந்த அறைக்கு என்ன பேர்? இதான் வித்து நோப்பமே. இதான் வித்து நோப்பமே. வித்து நோப்பமே. இது அறை. இந்த அறையில தான் வித்து விருத்தி அடையும். அந்த அறைக்கு என்ன தெரியுமா பேர்? சூலகம். சூலகம். என்ன சூலகம்னு ஒரு அறையுள்ளுக்குதான் வித்துகள் விருத்தி அடையும். இந்த சூலகம் எங்க இருந்துச்சு? பூக்கள்ல. பூக்கள். சூலகம் தான் பழமாக மாறும். உதாரணமா அப்படி ஒரு பூன்னு வரைவீங்களா? இது குறி. சரியா? இப்படி வரைகிறேன் நான். தம்பம் இது குறி. சூலகம் வைங்களே. என்ன சூலகத்துக்கு சூழ் வித்துகள் இருக்கு. சூலகத்துக்கு சூழ் வித்துகள் இருக்கு. இங்கதான் மகரந்த மணி விழுகுது. அப்ப இதனை சூலகம். இதனை சூலகம். சூலகம். அப்ப பூக்கள் வந்து சூலகங்கள் வந்து எதுல உருவாகுது? பூல. அப்ப பூக்கள்கிட்ட பெண்ணகம் தான் நான் வரைஞ்சேன். இப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பிறகு படிப்போம். விளங்கு. அப்ப பூக்கள்ல தான் சூலகங்கள் இருக்கு. சோ பூக்கள்ல இருக்கிற அந்த சூலகம் முதிர்வடைந்து சூலகங்கள் முதிர்வடைந்து என்ன மாறும்? பழமாக மாறும். பழமாக. அதான் கதை. பாருங்க. அப்ப ஜிம்னஸ்வம் நிர்வாண வித்து கொண்ட தாவரங்கள் அவற்றினுடைய வித்துகள் அறைகளால் சூழப்பட்டு இருப்பதில்லை. அஞ்சியஸ்வம் பூக்கும் தாவரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கும் வித்து தாவர கூட்டம். இவற்றில் சூலகங்கள் எனப்படும் அறைகளுள் வித்துகள் விருத்தியடையும். சூலகங்கள் எங்க? பூக்கள்ல உருவாகி முதிர்வடைந்து பழங்களாக மாறும். சூலகங்கள் பூக்கள்ல உருவாகி சூலகம் முதிர்வடைந்து பழமாக மாறும். சரியா? ரைட். வித்து தாவரங்கள்ல முக்கிய இயல்புகள். வித்து தாவரங்களுடைய இயல்புகள்ல முதலாவது வித்தின் உருவாக்கம், அடுத்தது ஒடுக்கப்பட்ட புணரி தாவரம், அடுத்தது பல்லின வித்தியுண்மை, அடுத்து சூழ் வித்துகளிலிருந்தும் முட்டைகளிலிருந்தும் உற்பத்தி, கடைசி மகரந்தங்களிலிருந்தும் விந்துக்களிலிருந்தும் உருவாக்கம். வித்து தாவரங்கள் முக்கிய இயல்புகளை சுருக்கமாக விளக்குக. ஒரு எஸ்ஸே வரலாம், ஒரு பாட் வரலாம். வந்து யூனிட் 4ல இன்னும் ஒரு எஸ்ஸே, ஒரு பாட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வித்து தாவரன் முக்கிய இயல்புகள் எத்தனை இருக்கு? 5. அந்த 5ல முதலாவது
வித்தின் உருவாக்கம். வித்தின் உருவாக்கம். சரியா? வித்தின் உருவாக்கம். கொஞ்சம் கதை பொண்ணாங்க. வித்துனா என்ன? நான் ஒரு வித்தொன்னு வரைகிறேனே. சரியா? வித்தொன்னு வரையேன். அவரை குடும்ப தாவர ஒரு ஆள்கிட்ட வித்து, அவரை குடும்ப தாவரம் முன்னோட வித்து. வித்து இந்த வித்துல என்னென்ன இருக்கும்? அதான் கதை. வித்துல ஒரு முளையம் இருக்கும். பிள்ளை இது முளையம். சரியா? இது முளையம். இதை நான் முளையம்னு எழுதிக்கிறேன். முளையம். அப்ப இந்த ஒயிட் கலராக இருக்கிறது வேற ஒரு கலர்ல அடிப்போம். அது விளங்குறதுக்காக உங்களுக்கு இந்த பகுதி, இந்த பகுதியில தான் வித்துல அந்த உணவு சேமிப்புன்னு ஒன்று இருக்கும். யாருக்கான உணவு சேமிப்பு? இந்த முளையம் வளர்றதுக்கு தேவையான உணவு சேமிப்பு. அதுக்கு பேர் வித்தக விளையம். வித்தக விளையம். அப்ப வித்தொன்று முளையத்தையும் வித்தக விளையத்தையும் கொண்டிருக்கு. அப்ப வித்தக விளையத்துல தொழில் சொல்லுங்க பார்ப்போம். முளையம் முளையத்துக்கு தேவையான உணவு விநியோகத்தை, உணவை வழங்குறது. முளையம் என்பது வளரணும்னு முளையம். அந்த முளையம் வளரணும்னா அதுக்கு போஷணை தேவை. இன்னும் ஒளித்தோப்பு செய்யலே. ஒளித்தோப்பு செஞ்சா அதுக்கு தேவையான போஷணை அவர் எடுத்துக்குவார். என்ன? சோ முளையத்துக்கு தேவையான போஷணையை வழங்குறது தான் வித்தக விளையத்துல வேலை. சரியா? ரைட். வேற என்ன இருக்க போகுது? பார்ப்போம். இது ரெண்டையும் போர்த்தி ஒரு பாதுகாப்பு கவசம். அந்த பாதுகாப்பு கவசம் என்ன எனப்படும்? வித்துறை எனப்படும். வித்துறை. சரியா? இதுதான் வித்து. வித்துனா ஒரு முளையத்தை கொண்டு இருக்கு, ஒரு வித்தக விளையத்தை கொண்டிருக்கு, ஒரு வித்துறையை கொண்டிருக்கு. வித்துறைன்றது பாதுகாப்பு கவசம். வித்தக விளையம் என்ன செய்து? முளையத்துக்கு தேவையான உணவு விநியோகத்தை மேற்கொள்ளுகிறது. சரியா? சோ இந்த வித்து பரம்பல் அடையும். பல்வேறு பொறிமுறைகள் மூலமாக பரம்பல் அடையும். விலங்குகள் மூலம், நீர் மூலம், காற்று மூலம் பரம்பல் அடையும். பரம்பல் அடைஞ்சு பல்வேறு பொறிமுறையின் ஊடாக பரவல் அடையும். இப்ப பூமியில இந்த வித்து தாவரங்கள் வெற்றிகரமான ஒரு தாவர கூட்டமாக இருக்கிறது. சரியா? வித்துகள் இருக்கிறது தான் பிரதான ஒரு காரணமாக அமைகிறது. வித்துகள் இருக்கனால தான் நீங்க பார்க்கிற இடமெல்லாம் சீட் பிளான்ஸ், வித்து தாவரங்கள் இருக்கு. சரியா? ஆட்சியான உற்பத்தியாளர்கள். இந்த வித்து தாவரங்கள் ஆட்சியான உற்பத்தியாளர்கள். வித்து உற்பத்தியாளர்கள். பூமியில ஆட்சியான உற்பத்தியாளர்களாக வித்து தாவரங்கள் அமைவதற்கு என்ன ஒரு முக்கியமான இசைவாக்கம் கேட்டால், ஆட்சியான உற்பத்தியாளர்களா இருக்கிறதுக்கான இசைவாக்கம் என்னன்னு கேட்டால், என்ன இசைவாக்கம் சொல்லுங்க? வித்துகள் இருக்கிறது. சீடு வித்து இருக்கிறது தான் முக்கியமான ஒரு இசைவாக்கம். சொல்ற விளங்குத? ஓகே. சரியா? அப்ப முதலாவது இயல்பு சரி. வித்து தாவரங்கள் முக்கிய இயல்புகள்ல முதலாவது வித்தின் உருவாக்கம். சரி, அதை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடும். வித்தின் உருவாக்கம். வித்து என்றால் என்ன? வித்து என்பது ஒரு முளையத்தையும் வித்தக விளையத்தையும் கொண்டது. வித்தக விளையம் முளையத்துக்கான உணவு விநியோகத்தை மேற்கொள்ளும். வித்தக விளையம் வித்துறை எனும் பாதுகாப்பு கவசத்தால் சூழப்பட்டிருக்கும். வித்துகள் முதிர்வடைந்ததும் பல்வேறு பரம்பல் பொறிமுறை வாயிலாக அவை பரம்பல் அடையும். தற்போதைய பரந்த தாவர பல்மையை வெளிக்காட்டுவதற்கும் தரையில் ஆட்சியான உற்பத்தியாளராக வித்து தாவரங்கள் அமைவதற்கும் மிக முக்கியமான இசைவாக்கம் இது. வித்துகள் இருக்கிறதால தான் பரந்த தாவர பல்வகமை பூமியில வித்து தாவரங்கள்ட பல்வகமை ஒண்ணு இருக்கு. சரியா? அந்த படத்தை நான் சொல்லுவேன். ரெண்டாவது ஒடுக்கப்பட்ட புணரித்தாவரம். புணரித்தாவரம் ஒடுக்கப்படும். இப்ப இதையும் விளங்கணும் நீங்க.
ஆல்ரெடி இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. என்னது? கூர்ப்பு நடக்க 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 நவலே கூர்ப்பு நடக்க 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 புனரித்தாவர சந்ததி வெயிட் ரைட். அப்ப கூர்ப்பு நடக்க 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 புனரித்தாவர சந்ததி என்ன செய்யப்படுது? இப்ப கூர்ப்பு இதை நீங்க நல்லா ஞாபகம் வைக்கணும். கூர்ப்பு நடக்குது, கூர்ப்பு இந்த டிரெக்ஷன்ல போகுதுன்னு அப்போ சோ புனரித்தாவர சந்ததி புனரித்தாவர சந்ததி என்ன செய்யப்படுது? ஒடுக்கப்படுது. புனரித்தாவர சந்ததி ஒடுக்கப்படுகின்ற போக்குன்னு இருக்கு கூர்ப்பு நடக்க நடக்க. அதே மாதிரி புனரித்தாவர சந்ததி பருமன்ல அதான் பருமன்ல சிறியதாகுது. சரியா? பருமன்ல சிறியதாக மாறுது. ரைட்டா? இப்ப புனரித்தாவர சந்ததி பிரயோஃபைட்டா ஆட்சியா இருந்துச்சு அப்படின்னா ஹெப்படோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, எந்தோசரோஃபைட்டால ஆட்சி. அடுத்து டெரோஃபைட்டால ஒடுக்கப்படுது. என்ன? டெரோஃபைட்டால புனரித்தாவரமும் வித்தித்தாவரமும் சுயாதீனமாக வாழ்ந்துன்னு பார்த்தோம் நாங்க நெஃப்ரோலபிஸ்ல. அடுத்து லைகோஃபைட்டால என்ன? பகுதியாக தங்கி வாழுது. இனி வர்றது எல்லாத்துலயும் முற்றாக தங்கி வாழும். இனி வர்ற சைக்கஸ்ல இருந்து எந்தோஃபைட்டா வரைக்கும் முற்றாக தங்கி வாழும். முற்றாக தங்கி வாழும். அப்ப அப்ப பருமன் சிறியதாக மாறும். அப்படின்னா வெற்றுக்கண்ணுக்கு புலனாக கூடியது இதுல இருந்து வெற்றுக்கண்ணுக்கு புலனாகத்தக்கது யாருல? கூர்ப்புல பின்தங்கிய தாவரங்கள்ல. கூர்ப்புல முன்னேற்றகரமான தாவரம் எந்தோஃபைட்டால நுணுக்கு காட்டிக்குரியது. நுணுக்காட்டிக்குரியது. இதுல ஒரு பிரேக் டவுன் இருக்கு, நீங்க ஞாபகம் வைக்கணும். சரியா? அப்ப எந்தோஃபைட்டால தான் நுணுக்கு காட்டிக்குரியது. எந்தோஃபைட்டால நுணுக்கு காட்டிக்குரியது. அப்ப சைக்கடோஃபைட்டால ஆண் புணரி தாவரம் நுணுக்கு காட்டிக்குரியது. ஆனால் பெண் புணரி தாவரம் வெற்றுக்கண்ணால அவதானிக்கக்கூடியது. சரியா? அப்ப வித்து தாவரங்களோட புணரி தாவரங்கள் பெரும்பாலும் நுணுக்கு காட்டிக்கூடியது. அதான் பாயிண்ட். சரியா? வித்து தாவரங்கள்ல புணரி தாவரம் பெரும்பாலும், அந்த வேர்டை நீங்க ஹைலைட் பண்ணணும், ஒரு நோட்ல இருக்கும். பெரும்பாலும் நுணுக்கு காட்டிக்கூடியது. ஏன் பெரும்பாலும் நுணுக்காட்டின் குறியதுன்னு சொல்றாங்க? எல்லாம் நுணுக்காட்டிக்குரியது அல்ல. ஏன்? இந்த சைக்கஸ்ட பெண் புணரி தாவரம் வெற்றுக்கண்ணால அவதானிக்கல. அதனால்தான் அந்த பாயிண்ட் அப்படி மாறி இருக்கு. சரியா? அப்ப என்ன சொல்லணும்? இந்த புணரித்தாவரங்கள்னு சொல்றோம் தானே. புணரித்தாவரம், இந்த புணரித்தாவரம் எங்க இருக்கும்? சொல்லுங்க பாப்பா, புணரித்தாவரங்கள் எங்க இருக்கும்? வித்தி கலன்கள். சரியா? வித்தி கலன்கள் சிலாஜினெல்லால பார்த்திருப்பீங்க, வாழ்க்கை வட்டத்துல பார்த்திருப்பீங்க. அப்ப சிலாஜினெல்லாலே 2 வித்தி கலன் இருக்குன்னா அவங்கள விட கூர்ப்புல முன்னேற்றகரமானதுதான் வித்து தாவரங்கள். அப்ப சகல வித்து தாவரங்கள்லையும் மாவித்தி கலன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி வேற என்னது? நுண்வித்தி கலன் இருக்கும். மாவித்திகலன், நுண்வித்திகலன் 2 வித்திகலன்கள் இருக்கும். அப்ப இந்த புணரித்தாவரங்கள் மாவித்திகலன் என்னத்தை உருவாக்கும்? மாவித்திய. நுண்வித்திகள் என்னத்தை உருவாக்கும்? நுண்வித்திய. இந்த மாவித்தி முளைச்சு பெண் புணரித்தாவரமாக
நுண்வித்தி முளைச்சி ஆண் புணரி தாவரமாக விருத்தியடையும். ஆண் புணரி தாவரமாக விருத்தியடையும். சரியா? அப்ப இந்த புணரி தாவரங்கள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டில் வித்திக்கலன்கள் உள்ளுக்கு. மாவித்திகள் உள்ளுக்கு இருக்கலாம் அல்லது நுண்வித்திகள் உள்ளுக்கு இருக்கலாம். ஏன் இப்ப புணரி தாவரம் வித்திக்கலன் உள்ளுக்கு இருக்கணும்? வித்திக்கலன் உள்ளுக்கு இருக்கிறதுக்கான காரணம் அந்த மாவித்திக்கலன்ல இருந்து மாவித்தி வருது. மாவித்தி முளைச்சு பெண் புணரி தாவரத்தை உருவாக்குது. ஏன்னா அந்த பெண் புணரி தாவரத்துல பெண்கள சனனிகள் இருக்கும். அது இனப்பெருக்க களம் தானே, இனப்பெருக்க இளையம் ஒன்று தானே. அப்பது ஆண் புணரி தாவரம் ஆண் புணரி தாவரங்கள் இருக்கு. ஆண் புணரி தாவரங்கள்ல சில களங்கள் இருக்கும், குழாய் களம் அப்படியெல்லாம் இருக்கும், கொஞ்சத்துல வரும். சரியா? அப்ப இந்த இனப்பெருக்க இளையங்கள் சூழல் தகைப்புகள்ல பாதிக்கப்படலாம். என்ன? யூவி கதிர்வீச்சு, சூழல் தகைப்பு. சூழல் தகைப்பை வழங்குறது யார்? யூவி கதிர்வீச்சுகள். சரியா? ரெண்டாவது உலர்தல். அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் காஞ்சி போயிடும் உலர்தல். அப்போ உலர்தல்ல இருந்து யூவி கதிர்வீச்சு போன்ற சூழல் தகைப்புகள்ல இருந்து இந்த இளம் இனப்பெருக்க இளையங்கள் அல்லது ஈரலிப்பான இனப்பெருக்க இளையங்கள் பாதுகாக்கப்படுறதுக்காக தான் இந்த புணரித்தாவரங்கள். இந்த புணரித்தாவரம் ஆண் புணரித்தாவரமும் இந்த ஆண் புணரித்தாவரமும் பெண் புணரித்தாவரமும் எங்க இருக்கு? வித்திக்கல் இருக்கு. அதை விளங்குதா? ஓகே. இன்னும் ஒரு அனுகூலமும் இருக்கு வித்திக்கலன்ல இருக்கிறதால. அப்ப சூழல் தாய்ப்புல இருந்து பாதுகாக்கிறது ரெண்டு, யூவி கதிர்வீச்சில இருந்தும் உலர்தல் இருந்தும் பாதுகாத்துக். அதே மாதிரி இந்த புணரித்தாவரங்கள் வித்தி தாவரத்துல இருக்கு, புணரித்தாவரங்கள் வித்தி கலன் உள்ளுக்கு இருக்கு. சோ அங்க சேமிக்கப்பட்டிருக்கிற போஷணை பதார்த்தத்துல தங்கி இருக்கு. போஷணையை பெற்றுக்கொள்வதற்காகவும் போஷணையை பெற்றுக்கொள்ளவும் போஷணையை பெற்றுக்கொள்ளவும் எங்க தங்கி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். வித்தி கலன் உங்களுக்கு இருக்கு. சரியா? அப்ப வித்திக்கலனுக்கு எப்படி போஷணை யார் கொடுப்பா? வித்தி தாவரம். அப்ப போஷணையை பெற்றுக்கொள்றதுக்காக புணரி தாவரங்கள் வித்தி தாவரங்கள்ல தங்கி வாழுது. இல்லைங்களா? அழகான கதை. என்ன அழகான கதைங்க. அப்ப வித்து தாவரங்கள்ல முக்கிய இயல்புகள் பார்க்கிறோம். வித்து தாவரங்கள்ல முக்கிய இயல்புகள் இரண்டாவது இயல்பு ஒடுக்கப்பட்ட புணரி தாவரம். அப்போ புணரி தாவரங்கள் ஒடுக்கப்படுகின்ற கூர்ப்பு போக்கு இங்கேயும் முன்னெடுக்கப்படுகிறது. ஏன்னா கூர்ப்பு நடக்க 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 புணரி தாவரம் ஒடுக்கப்படுது, வித்தி தாவரங்கள் ஆட்சியானதாக மாறுது. அப்ப புணரி தாவரம் சைஸ்லையும் சின்னதாகுது. அப்படின்னா பருமன் நுணுக்கு காட்டிக்குரியதாகவும் மாறுது. அப்ப வித்து தாவரங்கள்ல புணரி தாவரங்கள் பெரும்பாலான வித்தி தாவரங்கள்ல புணரி தாவரம் நுணுக்கு காட்டிக்குரியது யார்? எந்தோஃபைட்டா. அப்ப யாரோ வெற்றுக்கணுக்கு புலனாகத்தக்கது இருக்க போறார். பெரும்பாலான தானே சொல்றோம். அப்ப சிலது ஒண்ணு வரும் தானே. அந்த சிலது யார்? சைக்கஸ்ட பெண் புணரி தாவரம். சரியா? அப்ப இங்க இந்த புணரி தாவரங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுது? புணரி தாவரங்கள் வித்திக்கல்ல இருந்து மாவித்திகள் நுண்வித்திகள் ரெண்டுக்கு அங்கிருந்து வித்திகள் உருவாக்கப்படுது. மாவித்தி நுண்வித்தி. மாவித்தி முளைச்சி பெண் புணரி தாவரம், நுண்வித்தி முளைச்சி ஆண் புணரி தாவரம். இந்த பெண் புணரி தாவரமும் ஆண் புணரி தாவரம் அங்கே முளைக்குது. வித்திகள் நூலுக்கு இருந்தே முளைக்குது. வித்திகள் நூலுக்கு இருந்தே பாதுகாப்பு பெறுது. ஏன் வித்திகள் நூலுக்கு இருந்தே முளைக்கணும்? ஏன் அங்கிருந்து பாதுகாப்பு பெறணும்? இந்த புணரி தாவரத்தின் ஆண் புணரி தாவரத்தின் பெண் புணரி தாவரத்தின் இனப்பெருக்க இளையங்கள் சூழல் தகைப்புகள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக, யூவி கதிர்வீச்சு உள்ளிருந்தல் இருந்து பாதுகாக்கிறதுக்காக. அதே மாதிரி அவருக்கு தேவையான போஷணையை வித்தி தாவரத்தில் பெற்றுக்கொள்றதுக்காக தான் வித்திகள் நூலுக்கு இருக்கு. சரிதானே கதை? ரைட், வாசிச்சிருவோம். ஒடுக்கப்பட்ட புணர்தாவரம். புணர்தாவர சந்தை ஒடுக்கப்படுகின்ற கூர்ப்பு போக்கானது கலந்தாவரங்கள்ல மேலும் தொடர்ந்து வித்து தாவரங்களையும் முன்னெடுக்கப்படுது. வித்துள்ள கலந்தாவரங்களின் புணரித்தாவரங்கள் வெற்றுக்கண்ணுக்கு தென்பட மாட்டாது. இந்த பாயிண்ட் சும்மா அப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று வந்தா சரி. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாங்க பாருங்க. அவை பெரும்பாலும் நுணுக்கு காட்டிக்கூடியவை.
பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித்தி தாவரத்தின் வித்திக்கலனினுள் அப்ப இங்கதான் நீங்க எழுதிக்கணும் என்னன்னு சைக்கஸ்ட பெண் புணரி தாவரம் எதுக்குரியது சைக்கஸ்ட பெண் புணரி தாவரம் என்னத்துக்குரியது சொல்லுங்க பார்ப்போம் வெற்றுக்கண்ணால அவதானிக்கக்கூடியது சரியா அப்ப வித்தி தாவரத்தின் வித்தி கலனினுள் உள்ள வித்திகளில் இருந்து நுண்ணிய புணரி தாவரங்கள் விருத்தியடையும் நுண்ணிய புணரி தாவரங்கள் இத்தகைய அப்ப வித்தி கலனுள்ளுக்கு தான் புணரி தாவரங்கள் விருத்தி அடையுது நுண்ணிய புணரி தாவரம்னா நுண்காட்டிக்குரிய புணரி தாவரங்கள் இத்தகைய ஒழுங்கமைப்பு சூழல் தகைப்புகளில் இருந்து புணரி தாவரங்களை பாதுகாக்கும் சூழல் தகைப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக தான் வித்தி கலனுள்ளுக்கே விருத்தி அடைகிறார் வித்தி தாவரத்தின் ஈரழிப்பான் இனப்பெருக்க இழையங்கள் யூவி கதிர்களில் இருந்து முழுதலிருந்து புணரி தாவரத்தை பாதுகாக்குது இத்தகைய தொடர்பு வித்தி தாவரத்திலிருந்து போஷணை பதார்த்தங்களை பெற்றுக்கொள்வதற்கும் புணரி தாவரத்தை தங்கி வாழ செய்யுது அப்ப புணரி தாவரங்கள் அங்க தங்கி வாழும் இங்க முற்றாக தங்கி வாழும் ஞாபகம் வச்சுக்கணும் முற்றாக அடுத்த மூன்றாவது பல்லின வித்தியுண்மை ஹெட்டரோஸ்போரி வித்தி தாவரங்கள் பல்லின வித்தி கண்டிப்பா சகல வித்தி தாவரங்களும் பல்லின வித்தி மாவித்தியும் உருவாக்கப்படும் நுண் வித்திகளும் உருவாக்கும் சரியா மாவித்தி கலனுள்ளுக்கு மாவித்தி தாய்க்களம் இருக்கும் தானே மாவித்தி கலன்னா என்னது மாவித்தி கலன் இருக்கு இது ஒரு மாவித்திக்கலன் உள்ளுக்குள்ள களங்கள்ல ஒரு களம் இந்த களம் நோப்பமே அப்ப இது மாவித்திக்கலன் உள்ளுக்குள்ள களங்கள்ல ஒண்ணு மட்டும் மாவித்தி தாய்க்களமாக வியத்தப்படும் மாவித்தி தாய்க்களம் ஒரு மடியமா இருமடியம் மாவித்தி கலனே இருமடியம் சோ மாவித்தி தாய்க்களம் இருமடியம் மாவித்தி தாய்க்களம் ஸ்பெஷல் ஆகுது அது மட்டும் வியத்தம் அடைஞ்சு அது ஒடுக்கட் பிரிவடைஞ்சு 4 மாவித்திகளை உருவாக்குது இந்த 4 மாவித்திகள்ல 4 மாவித்திகள் 4 மாவித்திகள்ல 3 அழியும் மிச்சம் ஒண்ணு மட்டும் தொழிற்படும் மாவித்தியா மாறும் இந்த மாவித்திக்கு என்ன பேர் தொழிற்படும் மாவித்தி இந்த தொழிற்படும் மாவிதான் முளைக்கும் பிள்ளை மிச்சம் 3 அழிய போகுது வித்து தாவரங்கள்ல நீங்க அதை மறக்க கூடாது இந்த பாயிண்ட இந்த தொழிற்படும் மாவித்தி தான் பெண் புணரி தாவரத்தை தோற்றுவிக்கும் அப்ப எத்தனை பெண் புணரி தாவரம் வரும்னு சொல்லுங்க ஒரே ஒரு பெண் புணரி தாவரம் வரும் சரியா ஓகே அந்த பெண் புணரி தாவரத்துக்கு தான் முட்டை இருக்கும் பெண் புணரி தாவரத்துக்கு பெண்கள சனனி இருக்கும் ஒரு பெண் புணரி தாவரத்துக்கு பல பெண்கள சனனிகள் இருக்கலாம் ஒரு பெண் புணரி தாவரம் சரிதானே ஒரு பெண் புணரி தாவரத்துல சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு பெண் கல சனனி இருக்கலாம் அல்லது பல பெண் கல சனனிகள் இருக்கலாம் சரியா அப்ப மாவித்திகலன் ஒவ்வொன்றும் தனித்த தொழிற்படும் மாவித்தினை கொண்டது பாருங்க மாவித்திகலனுக்கு ஒரே ஒரு தொழிற்படும் மாவித்தி தான் இருக்கும் ஒடுக்கட் பிரிவின் மூலம் 4 மாவித்திகள் உருவாக்கப்பட்டாலும் ஒரே ஒரு தொழிற்படும் மாவித்தி நுண்வித்திகலன் ஒவ்வொன்றும் பெருமளவு எண்ணிக்கையான நுண்வித்திகள் நிறைய உருவாக்கப்படும் அது பிரச்சனை இல்லை நுண்வித்தி கலன் இருக்கு அதுக்கு ஒரு களம் வந்து நுண்வித்தி தாய்க்களமாக வியத்தமடையும் அந்த நுண்வித்தி தாய்க்களம் அநேக நுண்வித்திகளை உருவாக்கும் சரியா ரைட் ஓகே அடுத்த கதை 4வது கதை சூழ்வித்துகளிலிருந்தும் முட்டைகளினதும் உற்பத்தி ovules and egg முதல்ல சூழ்வித்து என்றால் என்ன தெரிஞ்சுக்கணும் சூழ்வித்துனா என்னன்னு பார்ப்போம்
அப்ப எங்களுக்கு மாவித்திக்கலனை பத்தி தெரியும். இந்த ஒரு மாவித்திக்கலன், ஒரு மாவித்திக்கலன் தானே. மாவித்திக்கலன், இந்த மாவித்திக்கலன் பிள்ளைகள் கவசத்தால் சூழப்பட்டால், மாவித்திக்கலன் இந்த வாரம் கவசத்தால் சூழப்படுது. மாவித்திக்கலன் கவசத்தால் சூழப்படுது. சரி, மாவித்திக்கலன்ல கவசம். சரியா, அதை நான் நெடுக்கு விட்டுன்னு காட்டுறேன். மாவித்திக்கலன் சூழ்வித்தொன்னுடன் நெடுக்கு விட்டு. சோ இது கவசம். கவசம் இது கவசத்துல காணப்படுற சிறிய துளை, நுண்டுளைன்னு சொல்லிக்கோமே நாங்க. அல்ல நுண்டு ஆரம் துளை. அப்ப கவசம், இது நுண்டுளை, இதுதான் மாவித்திக்கலன். மாவித்திக்கலன், மாவித்திக்கலன் உள்ளுக்கு என்ன இருக்கும்? மாவித்திகள், உணவு சேமிப்பு எல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாவித்திக்கலன் மாவித்தி, அப்ப உள்ளுக்கு மாவித்தி இருக்கும். என்ன உள்ளுக்கு மாவித்திகள், ஒரே ஒரு மாவித்தி இருக்கு. மிச்சம் 3 மாவித்தியும் அழிஞ்சிருச்சுன்னு வைப்போம். மிச்சம் 3 மாவித்தி அழிஞ்சிருச்சு. அப்ப இதுதான் தொழிற்படும் மாவித்தி. என்ன மாவித்தி, மாவித்திக்கலன் என்பன கவசத்தால் சூழப்பட்டு சூழ்வித்து உருவாகுது. விளங்குதா? அப்ப சூழ்வித்து எப்படி உருவாச்சுன்னு விளங்குதா? மாவித்திக்கலன் வந்து கவசத்தால் சூழப்பட்டால் அதுக்குதான் பேர் சூழ்வித்து. சூழ்வித்து, ரைட்? அப்ப ஒவ்வொரு சூழ்வித்துல இருந்தும், சரியா, ஒவ்வொரு சூழ்வித்து உள்ளுக்கு எத்தனை மாவித்தி? 4 மாவித்தி இருக்கும். அதுல 3 அழியும், 1 மட்டும் விருத்தி அடைஞ்சு பெண் புணரி தாவரமாக மாறும். அப்ப இதுதான் அந்த தொழிற்படும் மாவித்தி. தொழிற்படும் மாவித்தி, தொழிற்படும் மாவித்தி. இந்த தொழிற்படும் மாவித்தி தான் என்ன மாறும்? பெண் புணரி தாவரமாக மாறும். சரியா? அப்போ பெண் புணரி தாவரத்துல நான் சொன்னேன், ஒரு பெண் கலசணி இருக்கலாம் அல்லது பல பெண் கலசணி இருக்கலாம். அப்ப ஒரு பெண் கலசணி இருந்தா பெண் கலசணிகளுக்கு ஒரே ஒரு முட்டை, அதை நீங்க போய்விங்க பிறகு விலங்கு. அப்ப பெண் புணரி தாவரத்திற்கு ஒரு பெண் கலசணி இருந்தா ஒரு முட்டை. பெண் புணரி தாவரத்திற்கு பல பெண் கலசணிகள் இருந்தா பல முட்டை. அப்ப பெண் புணரி தாவரம் ஒரு முட்டையை உருவாக்கலாம் அல்லது பல முட்டைகளை உருவாக்கலாம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட முட்டைகள் அது உருவாக்கி கொள்ளலாம். விளங்குதா? அத பாருங்க. அப்ப சூழ் வித்துகளினதும் முட்டைகளினதும் உற்பத்தி. வித்து தாவரங்கள் பெற்றோருக்குரிய வித்து தாவரத்தினுள் மாவித்து கலனை கொண்டிருப்பதில் தனித்துவமானவை. வித்து தாவரங்கள் எதுல தனித்துவமானவை? பெற்றோருக்குரிய வித்தி தாவரத்தினுள் மாவித்தி கலனை கொண்டிருக்கு. வித்தி தாவரத்துல அந்த மாவித்தி கலன் இருக்கு. கவசம் எனப்படும் வித்தி தாவர இளையமானது, வித்தி தாவர இளையத்தின் படையானது மாவித்தி கலனை சூழ்ந்து அதனை பாதுகாக்குது. மாவித்தி கலன் எப்படி சூழ்ந்தார் ஞாபகம் இருக்குதானே? கவசம், மாவித்தி, மாவித்திக்கலன், கவசங்கள் ஆகிய ஒட்டுமொத்த கட்டமைப்பு தான் சூழ்வித்து. சரியா? ஒவ்வொரு சூழ்வித்தினுள்ளும் மாவித்தி ஒன்றிலிருந்து விருத்தி அடைகின்ற பெண் புணரி தாவரம் ஒன்று காணப்படலாம். சரியா? ஒரு முட்டையை தோற்றுவிக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட முட்டைகளை தோற்றுவிக்கலாம். பெண் புணரி தாவரம் ஒன்று இருக்கும், ஒரே ஒரு பெண் புணரி தாவரம் தான், டவுட்டே வரக்கூடாது. சரியா? அப்ப வித்து தாவரங்கள்ல சூழ்வித்தினுள் ஒரே ஒரு பெண் புணரி தாவரம் ஒரு முட்டையை உருவாக்கலாம் அல்லது பல முட்டைகளை உருவாக்கலாம். அதான் கரு. சரியா? அடுத்த பிள்ளைகள் மகரந்தங்களினதும் விந்துக்களினதும் உருவாக்கம். மகரந்தங்களினதும் விந்துக்களினதும் உருவாக்கம். மகரந்தங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுது, விந்து எவ்வாறு உருவாக்கப்படுதுன்றது பார்ப்போம். சரியா? அப்ப நுண்வித்தி கலன் இருக்கு, உங்களுக்கு தெரியும். நுண்வித்தி கலன், நுண்வித்தி கலன், நுண்வித்தி கலன்ல இருந்து என்ன நுண்வித்தி கலன்கள் என்னவா? நுண்வித்தி கலன்ல தான் நுண்வித்திகள் விருத்தி அடையும். நுண்வித்திகள் விருத்தி அடையும். இந்த நுண்வித்திகள் என்னவாக விருத்தி அடைய போகுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். நுண்வித்திகள் மகரந்த மணியாக விருத்தி அடையும்.
புதுசா ஒரு வேர்டுன்னு சொல்றோம், மகரந்த மணி. அப்ப சூழ் வித்துன்ற வேர்டு வித்து தாவறதுக்கு தான் பொருந்தும். சிலாஜிலாவுக்கு சூழ் வித்துன்றதுன்னு பொய்யெல்லாம் சொல்லல. அதே மாதிரி மகரந்த மணி இருக்கிறது வித்து தாவரங்களுக்கு. ஏன்னா வித்தற்ற தாவரங்களுக்கு இந்த கதையெல்லாம் கதைக்கல. சரியா? ரைட். அப்ப நுண்வித்திக்கலன் இதுல இருந்து நுண்வித்திகள் உருவாக்கும். நுண்வித்திகள் இருமடியம், நுண்வித்திகள் வந்து நுண்வித்தி உருவாகுது. சோ ஒரு மடியம் ஒடுக்கட் நடக்கணும். நுண்வித்தி மகரந்த மணி ஆபிருத்தி அடைகிறது. சோ அவன் இளையறு பிரிவு நடக்கும். சரி, இளையறு பிரிவு நடக்கும் மகரந்த மணி. இந்த மகரந்த மணியின் கட்டமைப்பு கொஞ்சம் பார்ப்போமே. மகரந்த மணி ஒண்ணு, இதான் மகரந்த மணி. மகரந்த மணிகளுக்கு கலங்கள் இருக்கு, நொப்பம் இப்படி கலங்கள் இருக்கு. மகரந்த மணி வந்து சுவரால் சூழப்பட்டது. மகரந்த மணி சுவர், மகரந்த மணியின் சுவர். சரியா? மகரந்த சுவர், மகரந்த சுவர், மகரந்த சுவர். அந்த மகரந்த சுவர், மகரந்த மணியின் சுவர். இந்த மகரந்த மணியின் சுவர் வெரி ஸ்ட்ராங். உலர்தல் இருந்து தாவரங்களை பாதுகாக்கும், அப்படி பாதுகாக்கும். அது என்ன தலானதுன்னா ஒரு ஒரு பல்பகுதியம். என்ன பல்பகுதியம்? ஸ்போரோ பொலினின். ஸ்போரோ பொலினின் என்ற பல்பகுதியத்தால் ஆக்கப்பட்டு, இந்த ஸ்போரோ பொலினின் மகரந்த மணியில சுவர்ல இருக்கிறதால மகரந்த மணி வந்து உலர்தல் இருந்து பாதுகாக்கப்படும். சரியா? உலர்தல் இருந்து பாதுகாக்கப்படும். அப்ப இந்த மகரந்த சுவரால் சூழப்பட்ட இந்த மகரந்த மணி, சரியா, மகரந்த மணி எப்படி சொல்றோம்? அத எப்படி? இதான் இப்ப ஆண் பொருள். மகரந்த மணி இருக்கு தானே, மகரந்த மணி உள்ளுக்கு கலங்கள் இருக்கு. அப்ப இந்த கட்டமைப்புக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாங்க? மகரந்த மணி ஒன்று வித்திச்சுவரால் சூழப்பட்டு, மகரந்த மணி வித்திச்சுவரால் சூழப்பட்டால் அதுக்கு பேர் ஆண் புணரி தாவரம். இல்ல நான் மாத்தி சொல்றேன். வித்திசூரால் சூழப்பட்ட ஆண் புணரி தாவரம் மகரந்த மணி எனப்படும். விளங்குதா? அப்ப இந்த கட்டமைப்புக்கு தான் பேர் என்னது? மகரந்த மணி. மகரந்த மணி. அப்ப வித்திசூரால் சூழப்பட்ட ஆண் புணரி தாவரம் மகரந்த மணி. வித்திசூரலுக்கு தான் ஆண் புணரி தாவரம். ஆண் புணரி தாவரம்ங்க இப்போதைக்கு உங்களுக்கு 2 கலங்கள் இருக்க மாதிரி தெரியுது. வித்திசூரால் சூழப்பட்ட ஆண் புணரி தாவரம் மகரந்த மணி எனப்படும். வித்திசூரால் சூழப்பட்ட ஆண் புணரி தாவரம் மகரந்த மணி எனப்படும். அப்ப இந்த ஸ்போரோபொலினின் வேலை என்ன? மகரந்த சேர்க்கையின் போது மகரந்த மணிகளை பாதுகாக்கும், மகரந்த மணியை பாதுகாக்கும். என்ன? ரைட். இப்ப இந்த மகரந்த மணி எங்க விழும்? மகரந்த மணி விழுந்து முளைக்கும். எப்படி முளைக்கும் பாப்போமே. மகரந்த மணி விழுந்து முளைக்கும். என்ன? மகரந்த மணி இது, மகரந்த மணி இது, இது மகரந்த சுவர். சரியா? மகரமணி விழுந்து முளைக்கும் போது எப்படி இந்த இடத்துல இருந்து டியூப் ஒண்ணு, குழாய் ஒண்ணு தோற்றுவிக்கப்படும். சரியா? அதுக்கு பேர் சொல்றது மகரந்த குழாய். மகரந்த குழாய், மகரந்த குழாய். சரியா? இந்த மகரந்த குழாய், மகரந்த குழாய் எப்படி முளைக்கும்னா ஒரு படம் ஒன்று காட்டுறேன். என்ன விளங்குதா உங்களுக்கு? இந்த படம், இது இந்த கெம்பல் புக்ல உள்ள படம் இது. சரியா? இப்படிதான் மகரந்த மணி. மகரந்த மணி, மகரந்த மணி விழுந்து முளைக்குது. முளைச்சி இந்த போலன் டியூப்னு சொல்றாங்க. இந்த போலன் டியூப் தான் என்னது? மகரந்த குழாய். மகரந்த குழாய், மகரந்த குழாய் முளைச்சுக்கிட்டு எங்க போகுது? சூழ்வித்தை நோக்கி போகுது. இந்த சூழ்வித்தை நோக்கி போகுது. கீழே சூழ்வித்துக்கு போய், இந்த சூழ்வித்து இருக்கு தானே, சூழ்வித்துக்கு போய்
எந்த ஃபைட் ஆகும் நான் காட்டுறேன் பாருங்க. சூழ்வித்துளுக்கு போய் தனது விந்துக்களை வெளிவிடும். இங்க எப்படி விந்து வந்துச்சு நாங்க முதல்ல கதப்போம். எப்படி விந்து வந்துச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கதப்போம். இந்த மகரந்தமணி போகுது தானே, மகரந்தமணி போற வழியில இந்த களத்துக்கு நாங்க பேர் சொல்லுவோம் குழாய்க்களம். குழாய்க்களம் குழாய்க்களம். இந்த களத்துக்கு பேர் சொல்றது பிறப்பாக்கும் களம். பிறப்பாக்கும் களம். இந்த குழாய்க்களம் இருக்கே, மகரந்தமணி ஒரு மடியம், எல்லாம் ஒரு மடியம், நுண்வித்திய ஒரு மடியம் ஆயிடுச்சு. ஸோ மகரந்தமணி ஒரு மடியம். அப்ப இந்த குழாய்க்களத்தின் கருதான் ஃபர்ஸ்டா போய்கிட்டு இருக்கும். இந்த குழாய்க்களத்தின் கருதான் இந்த மகரந்த குழாயை உருவாக்கிக்கிட்டு போகும். மகரந்த குழாயை உருவாக்கிட்டு அந்த திசையில போகும். யாரை நோக்கி போய்கிட்டு இருக்கும்? சூழ்வித்தோ நோக்கி போய்கிட்டு இருக்கும். சூழ்வித்துல எங்க போகும்? யாரை தேடும்? இந்த நுண்டுலையை தேடும். சூழ்வித்தின் நுண்டுலை நூடாக அது வளர்ந்து வந்து இங்கன வந்து அந்த ரெண்டு இங்கன வரும் நோய்கள் இப்போதைக்கு. அப்ப இந்த குழாய்க்களம் தானே இது, குழாய்க்களத்தின் கரு தானே இது, குழாய்க்களத்தின் கரு இது. இந்த குழாய்க்களத்தின் கரு முன்னுக்கு போகும். பின்னுக்கு வரும்போது பின்னுக்கு யார் வருவா? பிறப்பாக்கும் களம். இந்த பிறப்பாக்கும் களம்னு சொன்னோம். பிறப்பாக்கும் களத்தின் கரு வரும். பிறப்பாக்கும் களத்தின் கரு போற வழியில ரெண்டு கருவாக இலையுறுப்பிடி வந்து, ரெண்டு கருவாக இலையுறுப்பிடி வந்து. சோ இதுதான் இந்த விந்தாக மாறும். இதுதான் இந்த விந்தாக மாறும். விந்தாக மாறும். சரியா? விந்தாக மாறும். இதுதான் என்னது? ஆண் புணரி. அப்ப இந்த குழாய் மகரந்த மணி மகரந்த குழாயை உருவாக்குது. மகரந்த குழாய் அப்படியே எங்க போகுது? சூழ்வித்தில் ஆனப்புற அந்த நுண்டுளைனூடாக சென்று, அப்ப இந்த தொழிற்படும் மாவித்தி பெண் புணரி தாவரத்தை உருவாக்கி வச்சிருக்கும். பெண் புணரி தாவரத்துல முட்டை இருக்கும். அந்த விந்து பெண் புணரி தாவரத்துக்கு சென்று சரியா முட்டையோட போயிட்டு கருக்கட்டும். முட்டையோட போயிட்டு கருக்கட்டும். சரியா? ஓரளவு நான் சொல்றேன், இன்னும் டீட்டெயிலா வாழ்க்கை இடத்துல பார்ப்போம். சரியா? ஓகே பாருங்க. அப்ப 5வது பாயிண்ட் நடக்குதுங்க. மகரந்தங்களிலும் விந்துக்களிலும் உருவாக்கம் நுண்வித்தி ஒன்று மகரந்த மணியாக விருத்தி அடையும். நுண்வித்தி மகரந்த மணியாக விருத்தி அடையுது. இப்ப சரியா? இது மகரந்த சூரியனால் சூழப்பட்டு ஒரு ஆண் புணரி தாவரத்தை கொண்டிருக்கும். ஆண் புணரி தாவரம் உள்ளுக்கு சுத்தி அந்த ஸ்போரோபொலினின் ஆன மகரந்த சுவர், மகரந்த மணியின் சுவர் தடித்த ஸ்போரோபொலினின் என்ற பல்பகுதியத்தால் ஆக்கப்பட்டது. இது மகரந்த சேர்க்கையின் போது மகரந்த மணியை பாதுகாக்கும். வித்தி தாவரத்தால் சூழப்பட்ட, வித்தி சுவரால் சூழப்பட்ட ஆண் புணரி தாவரம் மகரந்த மணின்னு சொன்னோம் நாங்க முதல்ல. மகரந்த மணி ஒன்று முளைக்கும் போது உருவாகும் மகரந்த குழாயானது சூழ்வித்தினுள் காணப்படும் பெண் புணரி தாவரத்தினுள் விந்துகளை விடுவிக்கும். அந்த பெண் புணரி தாவரத்துல அந்த நுண்டுலைனூடாக மகரந்த குழாய் போயிட்டு உள்ளுக்கு அந்த ரெண்டு விந்து விடுவிக்குது. ஒரு மகரந்த மணியினுள் விந்துக்களை உருவாக்கும் ஆண் புணரி தாவரம் ஒன்று காணப்படும். ஒரு மகரந்த மணியில் ஆண் புணரி தாவரம் இருந்துச்சு, அந்த ஆண் புணரி தாவரத்திலிருந்து தான் விந்துகள் உருவாக்கப்பட்டுச்சு. வித்து தாவரங்களின் விந்துகள் மகரந்த குழாய் வழியே நேரடியாக முட்டையை நோக்கி காவப்படுறதால அசையும் தன்மை தேவையில்லை. பாருங்க, எனக்கு அசைய தேவையில்லை. முதல்ல எல்லாம் அசையணும், செலாஜன் எல்லாம் அசையணும். அதுக்குதான் சவுக்கு முறை இருந்துச்சு. நீந்தி 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 போவோம். பெண்களை சனனி உள்ளுக்கு இருக்கிற முட்டையை தேடிக்கிட்டு நீந்தி 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 போவோம். இங்க அப்படி தேவையில்லை. அந்த டியூபே கணக்கா கொண்டு போயிடுது. டியூப் ஒண்ணு கணக்கா கொண்டு போகுது தானே. ஆனால் இங்க அசையும் தன்மை தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க. சில ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஆதியான சவுக்கு முளை கொண்ட தன்மையை கொண்டிருக்கு. அந்த சில ஜிம்னோஸ்பெர்ம் யாரு? சைக்கஸ். சரியா? சைக்கஸ் விந்துகள் வந்து சவுக்கு முளையை கொண்டிருக்கு. அது புறச்சூழல்ல நீந்துறதுக்காக அல்ல, அகச்சூழல்ல நீந்த. நீங்க எழுதி வைங்க, அகச்சூழல்ல நீந்தன்ட்டு. அதை விளங்கப்படுத்துவேன் பிறகு வாழ்க்கை இடத்துல. அகச்சூழல்ல நீந்த. சரியா? எவ்வாறாயினும் பெரும்பாலான ஜிம்னோஸ்பெர்ம்களில் சகல ஆஞ்சியோஸ்பெர்ம்களிலும், பெரும்பாலான நாட் ஆல், பெரும்பாலான ஜிம்னோஸ்பெர்ம்களிலும் சகல ஆஞ்சியோஸ்பெர்ம்லையும் விந்துகள்ல சவுக்குமுலை இல்லை. அப்ப ஆஞ்சியோஸ்பெர்ம்ல சவுக்குமுலை உள்ள கட்டமைப்பே இல்லை. சில ஜிம்னோஸ்பெர்ம்ல இருக்கு. யார் அது? சைக்கலோஃபைட்டா, சைக்கஸ்.
ரைட். அடுத்து இந்த 3 கணங்கள். இந்த கணங்கள் தொடர்பா பார்ப்போம், நாங்க இன்னும் ஒரு வீடியோல பார்ப்போம். சரியா? ஏன் நாங்க கணம் நீட்டோஃபைட்டா, சைக்கோடோஃபைட்டா, கொனிஃபெரோஃபைட்டா, அடுத்து வித்து மூடி உளி ஞான ஆந்தோஃபைட்டாவையும் பார்க்க வேண்டியிருக்கு. சரிதானே? டைம் எடுத்துரும், வீடியோ ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.